அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இந்த அருமையான நாளிலே உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை குறித்து தியானித்து தேவ சமாதானம் என்ற தலைப்பின் கீழாக லோத்துவை குறித்தும் நாம் பார்க்க இருக்கலாம். பிரியமானவர்களே, ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமது தகப்பனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தான் நாம பரலோகத்துல கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துல சேர்ற அந்த சிலாக்கியத்தை நாம் விசுவாசத்தினால பெற்றிருக்கிறோம். யார் மூலமானா இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே. இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாவே அர்த்தம் என்ன நம்மளுக்கு தெரியும். கிறிஸ்துன்ட்டு இன்னைக்கு வரலாம், அதாவது கிறிஸ்துனா மெசியா, அதாவது கடவுளுடைய குமாரன் அப்படின்றது அர்த்தம். நம்ம புதிதாக நாம இதை கேட்கிற நபரா இருந்தா இதை நீங்க கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். இயேசுன்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல முதல் முறை பிறக்கும் பொழுது இயேசுன்னு சிமியோன் தீர்க்கதரிசி மூலமாக சூசியப்பரும் மரியாளும் சேர்ந்து தேவாலயத்துல வச்ச பேரு. ஆனா கிறிஸ்துன்றது அபிஷேகம் செய்யப்பட்டவர், தேவனால், தேவனுடைய பிள்ளை, தேவகுமாரன்றது அர்த்தம். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, பாருங்க, நாம இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு காரணம் எதுனா, நாம பரிசுத்தமா இந்த உலகத்தில் நடக்கிறோமே அதனாலயா அப்படின்னா இல்லை. பிரியமானவர்களே, நாமெல்லாம் நீதிமான் அப்படின்னு இப்போ ஒரு சர்டிபிகேட் தரார்ல நம்ம அப்பா. அப்போ நம்முடைய எப்படி சொல்றது, நம்முடைய நல்ல குண லட்சணம் அல்லது நல்ல ஒரு பக்தி வைராக்கியம் அல்லது ஒரு பரிசுத்த தன்மையில் இருக்கிறோன்றதுனால இல்ல. நாம பலனற்றவர்களாய் இருக்கும் போதே ஏற்ற சமயத்துல கிறிஸ்து அக்கிரமக்காரனான நமக்காக மரித்திருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது நல்லது, ஒரு நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்கிறது நல்லது. ஆனா நாம பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரிச்சிருக்கிறார். இதனால அப்பா யாவே தகப்பன் நம்ம மேல வைத்த அன்பு இதுல காமிச்சிருக்கார், விளங்க பண்ணியிருக்கிறார். அபிரகாம் பாருங்க, அபிரகாம் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். முதல்ல அவருடைய வயசானதுக்கு அப்புறம் தன்னுடைய ஆண்மை தன்மை இல்லாத போதும், சரியா, தேவன் அவருக்கு குழந்தை பெற்ற தன்னுடைய மனைவி மூலமாக, சாராள் மூலமா அவருடைய அந்த ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்ன போது கர்ப்பம் செத்த நிலையில் அங்க ஈசாக்க பிறக்க வைக்கிறார். சரிங்களா? அது ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பவர். சரிங்களா? தேவன் வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமா சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராயிருந்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ பாருங்க, அப்பேற்பட்ட லெவல்ல இருந்தவர், அவருக்கான நடந்த சம்பவம் பாத்தீங்களா? அப்படி உருவானதுனால அவர் அளவுக்கு அதிகமா தேவன் மேல, யாவே தகப்பன் மேல அன்பு வச்சதுனால அவருடைய விசுவாசம் அன்னைக்கு டெஸ்ட் செய்யப்பட்டது. 14 வயசுக்கு ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈசாக்க கூட்டின்னு போயிட்டு, என்னை விட நீ அவனை அதிகமா நேசிக்கிறியா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு யாவே தகப்பன் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதுல அபிரகாம் பாஸ் ஆயிடுறார். அதனால அவருக்கு உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரம் போல இருக்குன்னு சொல்றார். பிரியமானவர்களே, நம்மளுக்கு கூட பாருங்க, பல பிரச்சனை, பல போராட்டம் நம்மளுக்கு வருது, உபத்திரவம் வருது. அந்த உபத்திரவம் தேவன் அனுமதிக்கிறார் நம்மளுக்கு. பிரியமானவர்களே, அது நம்மளுக்கு பொறுமையை கத்து தருது. அந்த பொறுமை தான் நம்மளுக்கு பரீட்சையை வைக்குது.
அந்த பரீட்சை தான் நாம அங்க போய் வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளிகள்ன்ற நம்பிக்கையை அது வர வைக்குது. அப்போ உபத்திரவம் வர்றது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இது யாருக்கு நடக்கும் தெரியுமா பிரியமானவர்களே? நாம யார் வைராக்கியமாக இந்த நாட்கள்ல இந்த கடைசி நாள லவோத்கேயா சபையில ஓடி கொண்டு இருக்கிற நம்மளுக்கு இது நடந்து கொண்டிருக்குது. இது நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபையினுடைய காலம், லாஸ்ட் டேஸ், கடைசி பெல். அப்ப நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய கிரியை, நம்முடைய எல்லா பொறுமை, நிதானம், பக்குவம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. தேவ சமாதானத்தோடு நீதிமானா இருந்த இந்த ஆபிரகாமை குறிச்சு நாம இன்னைக்கு பார்த்துடலாம். ஆபிரகாம் கூட இருந்த லோத்தை குறிச்சு நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம். சீக்கிரமாக நம்ம பார்த்து அதை முடிக்கலாம். சரிங்களா? லோத்து பாருங்க, ஆபிரகாமோட அண்ணன் பையன். பாருங்க, இவரு கூட நீதிமான் அப்படின்ட்டு பேர் வாங்கி இருக்கார். சரிங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்கார், பேதுரு சொல்லிக்கிறார் நீதிமான். ஆரம்பத்துல அவர் நீதிமானா தான் இருந்திருக்கிறார். எப்படி என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆபிரகாமோட அப்பா அவர் விக்கிரக அந்த சிலையை செஞ்சு விக்கிறவர். சரியா? அப்போ அவங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழும் போது ஆபிரகாம் வந்தார். அப்போ வரும்பொழுது அவருடைய அண்ணன் பையன் லோத்துவும் வந்துடுறார். ஆபிரகாம் கிட்ட ஒரு காணாத தெய்வம் ஒருத்தர் ஒரு பெரிய வாக்கு தத்தம் கொடுத்து, நீ இந்த சிலைகளை விட்டுட்டு இந்த ஜாதி ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழும் போது தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில ஆபிரகாமும் சாராலும் வெளியே வராங்க. அப்போ அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட அவங்க வரும் பொழுது லோத்தும் வர்றார். அதை நம்ம பார்த்திருக்கிறோம். சரிங்களா? உன் சந்ததிய வானத்து நட்சத்திரம் போல வர வைப்பேன், உனக்கு குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது வராரு. வந்து அவரும் பாருங்க, காணாத தேசத்துக்கு தேவன் கானான் தேசத்துக்கு கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேசத்தை ஆபிரகாம் சாரால் பார்க்கல, ஆனா லோத்தும் பார்க்கல. தன்னுடைய பெரியப்பா போற இடத்துக்கே தானும் வரார். அப்போ அவர் நீதிமானா? பேதுரு அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கார், 2 பேதுரு 2:7-8 அவர் நீதிமான் அப்படின்னு. அவரோட ஆரம்பத்துல நீதிமானா இருந்திருக்கிறாரு. ஆனா நாட்கள் நடக்க நடக்க அவர் அந்த பின்மாற்றம் அடைஞ்சிருக்கார். லோத்து பாருங்க, இருதயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? சரி, எப்ப இப்படி நடந்தது பாருங்க. அவங்க கானான்ல இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஜாதியா, சந்ததியா, பணக்காரரா, செல்வந்தரா ஆபிரகாம் இருக்கிறாரு. அதே போலதான் லோத்து இருக்கிறார். அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. உண்மையா இருந்தாவே சாத்தானுக்கு தான் பிடிக்காது, தெரியும் இல்லையா? நாம கூட பாருங்க, இந்த காலத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவ மனதாய் நடக்க விரும்பும் யாவரும் துன்பப்படுறான்னுக்குது. அப்ப பாருங்க, பிசாசுக்கு கண்ணு பொறுக்காது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க, எனக்கு கிடைக்காத வாய்ப்பை இவங்க சுதந்திரிச்சுப்பாங்கன்ற ஒரு வைராக்கியம் அவங்ககிட்ட இருக்குது, போலியான வைராக்கியம். ஆனா தான் செத்துருவேன், தனக்கு பரலோக வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவன் கொஞ்ச காலம் இருக்குது, அதுக்குள்ள யார் யாரை கெடுக்க முடியுமோ எல்லாரும் கெடுத்துடலாம் அப்படின்னு. இன்னைக்கு யாரு இருக்கா? விழுந்து அவன் சிங்கம் தான், லூசிபர், அவருடைய தூதர்கள். அவன் பாருங்க, இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த கொஞ்ச காலத்துல போராடுறான். நம்மளுக்கு அந்த கொஞ்ச காலம் கிருபையினுடைய காலம். அப்ப நம்ம அதை விடாம வந்து நிக்கணும்ட்டு நம்மள நீதிமான் ஆக்கி இருக்கிறார் கிறிஸ்து. நாம பாவிகளா இருக்கும் போதே நீதிமான் ஆக்கி இருக்கார். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரே மனுஷன், முதல் ஆதாம், அவன் விழுந்தான், அவனுடைய சந்ததி தான் நாமோ. இப்ப அவனுடைய சந்ததியிலிருந்து நம்ம பழைய மனுஷனுக்குரிய காரியத்தை விட்டுட்டு அவர் கீழ்ப்படியாமையினால பாவம் மரணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டான். அதே பாருங்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே நாம எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவனால. சரியா? அப்போ நாம பாரு, அவங்க கீழ்ப்படியாம இருக்கணும், நாம நியாயப்பிரமாணம் வந்துச்சு. யூதர்கள் அவருடைய சந்ததி பழையல, நம்மளுக்கெல்லாம் அன்பின் பிரமாணத்தை 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து வாங்கி கொடுத்துறாரு இல்லைங்களா? அப்ப பாருங்க பிரியமானவர்களே, லோத்து பாருங்க, உண்மையா
அப்ப ஆபிரகாம் இருக்காரு, ஆபிரகாமுக்கு நிறைய சொத்து இருக்கு, அவங்களுக்கு நிறைய, லோத்துக்கும் அதே மாதிரி சொத்து. ஆபிரகாம தான் தேவன் கூப்பிட்டாரு, ஆனா இங்க ஒட்டிக்கின்னு வந்துட்டாரு லோத்து. அப்போ அவரும் வந்து விசுவாசித்து வர்றாரு. கானான் தேசம் எப்படின்னு தெரியாது, ஆனா அப்ப தன்னுடைய பெரியப்பாவும் பெரியம்மாவும் போகும்போது இவரும் வாலண்டரியா வர்றாரு. வந்துட்ட போது நிறைய சொத்து வருது, நிறைய சொத்து. கானான்ல இருக்கிறாரு, அது பக்கத்துல எகிப்து பக்கத்துல அந்த சோதம் கொமரா இடம் இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. இப்ப பார்த்தா அபிரகாமுக்கு ஒரு நிறைய ஆடு மாடுகள் இருக்கு, லோத்துக்கும் நிறைய ஆடு மாடுகள் இருக்கு. அப்போ இவங்க ஆடு மேய்க்கும் போது இந்த மேய்ப்பருக்கும் அந்த மேய்ப்பருக்கும் ஒரு சண்டை வருது, ஒரே இடத்துல மேய்க்கிறதுனால. அப்போ பிரச்சனை வரும்போது லோத்து என்ன பண்றாரு, சண்டை போட்டிருக்கிறார், கலகம் வந்திருக்கு, அதனால கசப்பு வந்திருக்குது. ஆரம்பத்துல நீதிமான் அப்படின்னு பேர் வாங்கினவரு லோத்து இங்க பார்த்து என்ன பண்ணிக்கிறாரு, வந்து சண்டை போட்டிருக்காரு, அபிரகாம் கூடிய பெரியப்பா கிட்டே சண்டை போட்டிருக்காரு. பாருங்க, ஏன் ஜன ஏன் மேய்ப்பர் இப்படி பண்றாங்க, உங்க மேய்ப்பர் இப்படி பண்றாங்கன்னும் போது அப்போ கசப்பு வந்திருக்குது. சரியா? நாம கூட பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு நடக்கிறோம், நம்மளுக்கு இப்ப கசப்பு வருதா? வரக்க கூடாது. இவங்க கலக வீட்டார், நாம அமைதியா போயிடணும், வாக்குவாதம் பண்ணவே கூடாது தேவனுடைய பிள்ளைங்க. அதுதான் இந்த நேரத்துல பாடமா நம்மளுக்கு தேவன் சொல்றார். அப்போ அபிரகாம் என்ன சொல்றாரு, நாம சகோதரர்கள், நாம என்ன பண்ணலாம், இந்த இந்த பக்கம் போற, வலது பக்கம் போறதுனாலும் போங்க, இட பக்கம் போறதுனாலும் போங்க அப்படின்றாங்க. அப்போ யோர்தான் பக்கத்துல இருக்கிற அந்த சமவெளி, அந்த சவக்கடல் பக்கத்துல சொல்றேன், அந்த இடத்துல இருக்கிற இடம் அவ்வளவு அருமையா இருந்திருக்கு. அதை பார்த்து என்ன பண்ணிக்கிறாரு, நான் இப்படி போறேன், அது நல்ல நீரூற்று எல்லாம் இருக்கிறத பார்த்து நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்ட்டு தானா முன் வந்திருக்காரு. ஆனா அபிரகாம் பாருங்க, எப்படினாலும் ஓகே, நாம் சகோதரர்கள், நாம் சண்டை போடக்கூடாதுன்னு எவ்வளவு பெருந்தன்மையா நடந்திருக்கார். அப்ப தேவன் நம்மளுக்கு இந்த நாள்ல சொல்ற வார்த்தை, அப்பா நம்மளுக்கு சொல்ற இந்த வார்த்தை, நாம விட்டு கொடுக்கிற மனம் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சகோதரர்கள், நம்ம கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள், நம்ம சண்டை போடக்கூடாதுன்றார். சரியா? அப்போ கசப்பு வருது. அப்போ ரெண்டாவது கண்களின் இச்சை வருது. யாருக்கு? லோத்துக்கு வருது, ஆனா அபிரகாமுக்கு வரல. பாருங்க, அபிரகாம் நிமித்தம் தான் இவ்வளவு அவருக்கு வசதி, அபிரகாம் நிமித்தம் தான் இவ்வளவு நீதிமான்ற தன்மையை வந்திருக்கு. ஆனா பெரியப்பா சொல்லிட்டோம், நான் எந்த பக்கம் போட்டுன்னு கேட்கல, தான் கண்களின் நிச்சயம். அது யோர்தான் நதி சமவெளிக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப என்ன பண்றது, அது ஏதேன் தோட்டம் மாதிரி அவ்வளோ செழிப்பா இருந்ததை பார்த்து நான் அத கண்களுக்கு இச்சை அவருக்கு இருந்திருக்கு, அதனால அங்க போறார். அது மாத்திரம் இல்ல, தேர்ந்தெடுக்கிறார், அதை தேர்ந்தெடுக்கிறார். அபிரகாம் தேர்ந்தெடுக்கல, இவரு தேர்ந்தெடுக்கிறார் லோத்து. பாருங்க, ஒரு ஒன்னா இருந்த இடத்துல பிரிவினை வருது. அவங்க கிட்ட சமாதானமா பேசியிருக்கலாம் லோத்து, ஆனா பிரிவினை பண்றார். அதுக்கு அவங்க மனைவியும் உடந்தையா இருக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க என்ன ஆகுறாங்க தெரியலையா, லோத்தினுடைய மனைவி எரிமலை குழம்புல அவங்க மாட்டி பின்மாற்றம் அடைஞ்சு உப்பு தூணம் ஆயிருக்காங்க. தெரியாது அது அப்புறம். அது நம்ம பாருங்க, இங்க அவர் தெரிந்தெடுச்சுக்கிறார், யோர்தான் நதி பக்கத்துல இருக்கிற இதையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பிரிவினை ஆயிருக்கு. அந்த மனைவி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒன்னும் சொல்ல, அவங்க கணவர்கிட்ட லோத்து கிட்ட அவங்க மனைவி சொல்லியிருக்கலாம், வானா உங்க பெருப்பாக்குள்ளே இருக்கலாம், அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த ஒற்றுமையை அந்த மனைவி ஏற்படுத்தியிருக்க வேணும், ஆனா பண்ணல. அதே மாதிரி இவரு நீதிமான் தானே லோத்து, அவரும் பாருங்க, முதல்ல கசப்பு ஏற்படுத்தினார். ரெண்டாவது பாயிண்ட், கண்களின் இச்சை அவருக்கு இருந்திருக்கு. மூணாவது பாயிண்ட், ட்ரெஸ் மாதிரி. நம்ம கூட பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு உலகத்தார் எடுக்கிற ட்ரெஸ் மாதிரி நம்ம எடுத்து போட்டுறக்கூடாது. உடலை மறைக்கதான் ட்ரெஸ்ஸை தவிர அங்கத்தை காமிக்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரெஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு அப்படித்தானே உலகம் போட்டுக்கிறாங்க. ஃபாரின் கலாச்சாரம் சொல்லிட்டு காத்து வாங்கறதுக்காக கையிலையும் அக்கல்லையும் இதுலயும் முக்கியமான இடத்துல கிழிச்சு போட்டுக்கிறாங்க, தோட தெரிற மாதிரி கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட். தேவனோட பிள்ளைங்க அப்படி போடக்கூடாது அப்படின்றதுக்கு இங்க லோத்து ஒரு எச்சரிப்பு. என்னது? கண்களின் இச்சை. பாருங்க, யோர்தான் அந்த நீரூற்று பக்கம் இருக்கிறத எடுத்துறார். நீதிமானா இருக்கிற தன்னுடைய பெரியப்பாவோட வார்த்தையை கேட்கல. சரிங்களா? பிரிந்து போற குணம் தேர்ந்தெடுக்கிறார். அடுத்த பண்பு திருப்தியின்மை. அப்ப அங்க போறாரு, அங்க இருக்கிறாரு, அப்புறம் அங்கேயவே இல்லை, திருப்பி இன்னொரு ஊருக்கு போறாரு.
அங்கேயும் திருப்தி இல்ல, திருப்பி இன்னொரு ஊருக்கு போறாரு. கடைசியில சோதாம் கொமோரா அப்படின்ற ஒரு பாவம் நிறைந்த ஹோமோசெக்ஸ் நிறைந்த இடத்துல போய் அதுக்கு முன்னாடி ஒரு கூடாரம் போடுறார். தேவ பிரசன்னம் இல்லாத இடம், அங்க நம்ம போக கூடாது. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு பாடம். அங்க பாருங்க, லோத்து மனைவி அங்க போயிட்டு இருக்கிறாங்க. பிரிவினை வந்தா கசப்பு வரும், கண்களின் இச்சை வரும், அதுக்கப்புறம் பொல்லாத தேவனுக்குரிய காரியத்தை நாம இழந்து போற மாதிரி ஒரு திருப்தியின்மையும் வரும். அப்ப என்ன பண்றாரு, அங்க சோதம் குமாரம் முன்னாடி போயிட்டு ட்ரெஸ் அங்க ஒரு டென்ட் போட்டு அங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சோதம் குமராக்குள்ளே போயிடுறாரு. பாவம் நிறைஞ்ச, வேசித்தனம் நிறைஞ்ச, இச்சை நிறைந்த, தேவனுக்கு புறம்பான விக்கிரக வழிபாடு உள்ள இடத்துல போயிடுறார். தேவ கெட்ட ஜனம் நிறைஞ்ச இடத்துக்கு போறார். குற்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போகுது. அப்போ தேவனுடைய சமூகத்துல நம்மளுக்கு என்ன பாடம் தெரியுமா? நாம சபையை விட்டுட்டோ, தேவன் பேசுற அந்த வார்த்தையை விட்டு நம்ம விலகி வந்துடக்கூடாது. இவ்வளவு நாள் விலகி வந்திருக்கலாம், ஆனா இப்ப நம்ம தேவன் அழைக்கிறார். இந்த கடைசி டைம் லாஸ்ட் பில் அடிக்குது. பரலோகத்துக்கு உள்ள போற விசுவாச கப்பலா திறந்திருக்கு அந்த டோர். ஓடி போய் எரிக்கணும். நோவா பாருங்க, தேவனோடு சஞ்சரித்தார். அபிரகாம், ஏனோக்கு, யோபு, தாவீது, மோசே, எல்லாம் டோட்டலா, தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, நிறைய பேர் தேவனோட, யோசபாத், எல்லாம் தேவனோட சஞ்சரிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கணும். அப்ப திருப்தியா நம்மள நடத்துவார். அப்போ பாருங்க, சோதோ குமராக்கு போறார். சரிங்களா? அது 14:12 இது இருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, சோதம் குமரா உள்ளவே போயிடுறார். பாவம் நிறைஞ்ச இடத்துக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுன்ட்டு பாடத்தை நம்மளுக்கு தேவன் தரார். பாருங்களா? அப்போ போயிட்டு அவர் வாசல்ல உட்கார்றாரு. அப்படி வாசல்ல உட்கார்றதுன்னா நாட்டாம்கார ஆயிடுறார். யாரு? லோத்து அந்த இடத்துல நாட்டாம்கார ஆயிடுறார். அங்கேயே ஆல்ரெடி போக கூடாதுன்னு தேவன் சொல்ற. தேவன் பொல்லாத இடத்துல, பாவிகள் வழியில் இல்லாம பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நிக்க கூடாது. நீதிமான் இப்ப நம்மளுக்கு அதான் சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் அங்க இருக்கவங்களுக்கு போய் ஜட்ஜ் பண்றார். நாட்டாம அப்படின்ற ஒரு பேரை வாங்கிக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரணம்! அது மாத்திரமல்ல, இவர் அங்க போய் ஒரு மூப்பர் போல உட்கார்றார். அப்ப நாம என்ன பண்ணோம், அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஜட்ஜ் எல்லாம் பண்ணிக்கூடாது. இந்த உலகத்துல நாமோ அவங்க ஏதோ கதை பேசுறாங்க, தேவையில்லாத இல்லாத உலக காரியம், அரசியலை பத்தியோ, உலகத்துல அவன் இப்படி, இவ இப்படி, அவன் இப்படி அப்படின்ட்டு யாருன்னா சகோதரிகள் நம்மளுக்கு எச்சரிப்பு சொல்றார். லோத்து மாதிரி நாம என்ன பண்ணோம், போய் மூக்க நுழைக்க கூடாது. சரியா? அப்படின்னு தேவன் சொல்றார். அடுத்தபடியா 7வது பாயிண்ட் என்னன்னா, சோதோமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு நல்ல மனுஷன், சாரி பொல்லாத மனுஷர் இருக்கிற ஹோமோசெக்ஸ் நிறைந்த அந்த இடத்துல தன்னுடைய பெண்களுக்கு, தன்னுடைய வயசு பொண்ணுங்க 2 பேர், அவங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறார். எவ்வளவு பாருங்க, அது ஒரு கள்ள உறக்கி பாபிலோனுடைய விக்கிரக தோப்பு இருக்கிற சோதம் கொமரா, அதாவது அழிவு நிறைஞ்ச, தேவனுக்கு புறம்பான எதிரான குற்றங்கள் செய்யற இச்சைக்குரிய அந்த பட்டணத்துல போய் பொண்ணு தேடுறார். யாரு? முதல்ல நீதிமானா இருந்த லோத்து இப்ப எப்படி ஆகுறாரு? பின்மாற்றம். அப்ப நம்மளுக்கு கூட தேவர்கள் என்ன பாட சொல்றாரு, நாம நம்ம பிள்ளைகளுக்கோ இல்ல நம்மளுடைய எந்த ஒரு நல்ல காரியத்துக்கோ நம்ம என்ன பண்ணணும், பெண் பாக்குறதா, நம்மளுக்கு ஆண் பிள்ளைகளா இருந்தா நம்ம பெண் பாக்குறதா இருந்தா நாம தேவனோட பிள்ளையா இருக்கிற ஒரு ஃபேமிலியில தான் பார்க்கணும்ட்டு இங்க சொல்றாரு. அப்புறம் பாருங்க எப்படி பார்த்தாரு, தன்னுடைய ஜனமா இருக்கிற அந்த இடத்துல லாபான் வீட்டுல போயிட்டு ரெபேக்கால எடுத்துன்னு வர்றார். அபிரகாம் தன்னுடைய பிள்ளை ஈசாக்குக்கு, அவர் பாருங்க திரும்பி அந்த தேசத்துக்கு போல, தேவனுடைய வாக்கு தத்துக்கு ஒரு பவர், அதை அப்படியே விசுவாசித்தார் இல்லையா? இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம், தன் சரீரம் செத்து போனது அப்புறம் சாரால் வயித்துல கர்ப்பத்தை தந்தவர், என் பிள்ளைய வெட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வருது, வெட்டுறதுக்கு துணிறார். நம்பிக்கை, என் ஈசாக்க நான் வெட்டுவேன், எங்க அப்பா ஓட்ட வச்சு தருவார்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கா? நம்ம இப்ப நம்மளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு, நம்மளுக்கு புள்ள இல்லாம இருந்துட்டு, நம்மளுக்கு ஒரு புள்ளைய கொடுத்துட்டு அது எனக்கு பலி கொடுனா நம்ம கொடுத்துருவோமா? நாம அவர்கிட்ட நொண்டி சாக்கு சொல்லுவோம். எப்படி பா, ஒரே புள்ள கொடுத்தீங்க, நீ வேற எதுனா ஒரு இதுதான் சொல்லுங்க, அது ஒருத்தன் தான் எனக்கு வாரிசு, என்னை கடைசி காலத்துல காப்பாத்துறோம் அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பிரியமானவர்களே, நாம எப்படி இருக்கிறோம்?
நாம எப்படி நடக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். அதுக்காக தான் நம்மள பண்றார். சின்ன சின்ன பாவம் கடைசியில பார்த்தா பாருங்க அது பெருசாக கூட்டுன்னு போயிடும் அப்படின்றத லோத்து நம்மளுக்கு அவர் வழியில நடக்க கூடாதுன்றதுக்கு எச்சரிப்பா தேவன் இதை வச்சிருக்கார். சரியா? லோத்து மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல நீதிமான், கடைசியில பின்மாற்றம். நாம யார் மாதிரி இருக்கணும்? அப்ரகாம் வகுப்பார், நாம கன்னி மரியாள் வகுப்பார், நாம யோவான் யாக்கோபு பேதுரு வகுப்பார், நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் வகுப்பார், லோத்து வகுப்பாரா இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க லோத்து என்ன பண்றாரு? சோதோம் குமாரால போட்டி தன்னுடைய பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறார், சம்பந்தம் பேசுறார், பேசி இருக்கிறார். அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அது 19 இருந்து படிச்சு பாருங்க, ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ சின்ன சின்ன பாவம் தான் நம்மள விழ தள்ளிடும். அதனால சின்ன பாவமா இருக்கும் போதே நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். ஃபாதர் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ எல்லாம் போயிட்டு கூடாது. நம்ம தவறி நம்ம சகோதரி கிட்டயோ நம்முடைய உலகத்துல இருக்கிற வேலை செய்யறவங்க கிட்டயோ பழகிறவங்க கிட்டயோ குடும்பத்திலயோ தப்பு பண்ணுந்தா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கேட்கணும். அது நியாயம். சரிங்களா? ஆனா நாம உடனுக்குடனே கிருபா சண்டையில் வந்துடணும். இயேசு கிறிஸ்துடைய ஈடுபடி நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்குது. இப்ப கூட அந்த உணர்வு இருக்கணும். உணர்ச்சி வசப்படுறது ஈஸி. உணர்வோட தேவண்டையில வந்து கிறிஸ்துவோட குண லட்சணத்தை நம்ம காத்துக்கிறோம்ல, அதுதான் பாக்கியம் சிஸ்டர். அப்ப பாருங்க, சின்ன சின்ன பாவம், சரியா, துர்க்கிரியை நம்மள அழிச்சிரும். அந்த அபிரகாம் பாருங்க தன்னுடைய பிள்ளைக்கு ஈசாக்கு பொண்ணு தேர்றதுக்கு எலியேசர் அமிச்சு லாபான் வீட்டுல போய் ரெபேக்காள் குணசாலி அவங்களை தேர்ந்தெடுக்கிறார். பாருங்களா? அபிரகாம் பாருங்க நீதிமானா இருந்தார். அப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டு ரோல் மாடல்ல ஹையஸ்ட் விசுவாசத்தினுடைய உச்சக்கட்ட தலைவர் நம்மளுடைய யாரோட வானத்து நட்சத்திரம் என்ற ஆசீர்வாதத்தை வாங்கி தந்த நம்மளுக்கு ஒரே ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் அபிரகாம். பெரிய பரிசுத்தவான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர் வகுப்பாரா நாம இருக்கணும். லோத்து மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுன்னு தேவன் இந்த நாள் நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றார். பாருங்க, லோத்து பல இடத்துல மாட்டிக்கிறாரு. ஒரு இடத்துல மாட்டிக்கும் பொழுதும் என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது யாரு வந்து அவங்க பெரியப்பா வந்து தான் காப்பாத்தி விடுறார். யாரு? அதாவது லோத்து சோதம்ல குடியிருக்கும் போது சித்திம் பள்ளத்தாக்குதுல சோதோமியருடைய அவங்க சொன்ன, அதாவது கொமராவில் அவருடைய சோதம் குமரா பக்கத்துல இவர் இருந்ததுனால என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, லோத்துவையும் அவனுடைய சொத்தையும் அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் அவங்க ஒரு ராஜா பிடிச்சிட்டு போறாரு. எமோரியர் பிடிச்சிட்டு போறாங்க. அத வந்து தன்னுடைய அத லோத்து சரியாக போனதை பார்த்து அபிரகாம் என்ன பண்றாரு? கேள்விப்பட்ட போது 318 பேரை கூட்டின்னு போய் தான் மட்டும் போய் எல்லாத்தையும் புடிச்சுன்னு வர்றார். சரிங்களா? எல்லாத்தையும் புடிச்சுன்னு வந்து மீட்டு விடுறாரு லோத்து. அப்ப கூட புத்தி வரல பாருங்க லோத்துக்கும் லோத்துவோட பிள்ளைங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும். அபிரகாம் வர்ற வழியில தான் அவர் மெல்கிசேதேக்கை பார்ப்பார் அபிரகாம். சரியா? முதல் ஆசாரியன் அவர் தானே. அவருக்கு தசம்பாகம் கொடுத்திருக்கார், ஒரு காணிக்கை கொடுத்திருக்கார். அப்போ அவரு ஆசாரியரும் ராஜாவுமா இருந்தார். அது அபிரகாம். அது பார்த்தோம்னா அது ஒரு பெரிய இதா இருக்கும். அப்ப பாருங்க மீட்டு வர்றார் அபிரகாம் லோத்துவே. அங்க சோதோம்ல இருக்கும் போதே அங்க போக கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா லோத்தும் அவன் ஃபேமிலி போகுது. அவங்க அபகரிச்சு அவங்க சிறையில போகும்போதும் மீட்டுன்னு வர்றார். ஆனாலும் உணர்வு இல்ல, திரும்பியும் அங்கேதான் போயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மள தேவன் இந்த நாள்ல எதுக்கு தெரியுமா வர வச்சிருக்கிறார்? தேவன் எதுக்கு வர வச்சிருக்கிறார்? தேவ சமாதானத்தோடு இந்த உலகத்துல நாம கொஞ்ச நாள் வாழணும். கிறிஸ்துவோட பாடுகளை அனுபவிச்சாதான் அவருடைய ஆளுகளை செய்ய முடியும்ட்டு கொஞ்ச நாள் ஒரு மழை போன்ற இந்த கஷ்டம், புயல் போன்ற இந்த இதுக்கு அப்புறம் ஒரு வெயில் வருது இல்லையா? அது போல சோதனை போராட்டங்கள் வரும்போது நீதியின் கனியாகிய சந்தோஷமும் தேவ சமாதானமும் நம்மளுக்கு வரும். உபத்திரமும் பொறுமையே தருது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். பொறுமை பரீட்சை தரும். பரீட்சை தான் தேவ நம்பிக்கையை தரும். அப்போ நம்முடைய இறுதியும் சிந்தனைக்குள்ள தேவ சமாதானம் வரணும்னா நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். மற்றவங்களை நம்ம கனம் பண்ணணும், மென்மையா பேசணும், எளிமையா நடக்கணும், பந்தா பண்ணக்கூடாது, முக்கியமா தாழ்மையா நடக்கணும். சரிங்களா?
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தர்றதான் தேவன் இருக்கிறார். இங்க பாருங்க, லோத்து ஒரு தேவ சமாதானம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது. ஆனா என்ன பண்றாரு, முதல்ல அபிரகாம் பெரியப்பா கூடயே ஒரு கசப்பு, தனியா பிரிஞ்சு வர்றார். அவருக்கு சொல்லக்கூடாத இடத்த இவரு நல்லதுன்னு நினைச்சு போறாரு. அப்புறம் தவறான முடிவு பண்ணி ஒரு தேர்ந்தெடுக்கிறாரு. திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்றாரு. இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள்ன்ட்டு கடைசியில சோதோமுக்கு முன்னாடியே போயிடுறாரு. குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஜட்ஜி பண்ற சோதோம் குமராவை தேவன் அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அங்கேயே போயிட்டு நாட்டாமையா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் குடும்ப உறவு பாருங்க, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அங்க இதை பண்றாரு. தெரியலீங்களா அந்த சம்பவம்? தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அவங்க வீட்டுக்கு தேவன் வந்து சோதம் குமரா அது பயங்கரமான கேடுகட்ட உலகமா விக்கிரகாரதனை இச்சை நிறைந்த இதா இருக்கு, தேவன் அக்னியால அழிக்க போறேன் அப்படின்ட்டு எச்சரிக்கை பண்றார். அபிரகாம் கிட்டதான் முதல்ல தூதர்கள் வராங்க. அதுக்கப்புறம் அபிரகாமோட பிரேயரால லோத்து மேல இருக்கிற ஒரு நீதிமான் இருந்தாலும் விட்டுருவீங்களா அப்படின்னு நாங்க ஒரு இது நடக்குது தெரியுங்களா? 100 நீதிமான்ல எத்தனை பேரு, 50ல எத்தனை பேரு, கடைசியில அவங்க ஒருத்தர் நீதிமானம் தான் விடுவிப்பீங்களா அப்படின்ட்டு அபிரகாம் அந்த தூதர்கிட்ட, அதாவது தேவன் அனுப்பிச்ச தூதர்கள் சுதம் அழிக்க வரும்போது அந்த 2 பேர்கிட்ட அவர் பாருங்க, 2 தூதர்கிட்ட சாரி 3 தூதர்கள் வராங்க. அவங்க கிட்ட பாருங்க, லோத்துக்காக லோத்து மட்டும் லோத்தோட ஃபேமிலி காப்பாற்றப்படணும்ட்டு எவ்வளவு அபிரகாம் பாருங்க தன்னுடைய அண்ணன் பசங்களை விட்டு கொடுக்காம தூதர்கள் முன்னாடி கெஞ்சிறாரு. ஒரு நீதிமானுக்காக விட்டுருவீங்களா அப்படின்னு. சரி விடுறேன் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, தூதர்கள் அவங்களுக்கு சமைச்செல்லாம் போடுறாரு. அதாவது மற்றவங்களை கவனிக்கிறது, அது நம்மளுக்கு ஒரு பண்பாடு, விருந்தினர்களை கவனிக்கிற பண்பாடு. அங்க யாரையும் கத்துத்தர்றது, யார் கத்துறது? அபிரகாம் நம்மளுக்கு முதல்ல கத்து கொடுத்துட்டார். யார் வந்தாலும் உபசரிக்கிற அந்த தன்மை, தன்னுடைய அண்ணன் பையன் சிறையில இருக்கும்போது மீட்கிற அந்த தன்மை. இப்ப பாருங்க கூட நாம கூட பாவம் என்ற சிறையில, மரணம் என்ற சிறையில நம்ம இவ்வளவு வருஷமா இருந்திருக்கிறோம். தேவன் பாருங்க கிறிஸ்து மூலமா தன்னுடைய ஒரே பேரான புள்ளியை கொடுத்து, அவருடைய ரத்தத்தை கொடுத்து, அவர் மரணத்தின் வாயிலா நம்மள ஈடான பலியை கொடுத்து, மீட்கும் பொருளாக கிறிஸ்துவ கொடுத்து நம்மள மீட்டுட்டார் இல்லையா? நாம இப்ப நீதிமான்கள். நம்ம லோத்து மாதிரி இருக்கக்கூடாது. அபிரகாமோட விசுவாசத்தை, நம்பிக்கை வெட்டினா கூட என் பிள்ளைய நான் வெட்டுவேன், ஒட்ட வச்சு கொடுப்பாருன்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருந்துட்டா போதும் பிரதர், நம்மளுக்கு தேவ சமாதானம் வந்துடும். அதுதான் நம்மளுக்கு அவரு முற்பிதாவா தேவன் வச்சிருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, நாம ஒவ்வொரு நாளும் கத்துக்கணுட்டு தான் இந்த வேதத்தை வச்சிருக்கிறார். 39, 19 எதுக்கு தெரியுமா? சாரி 17 எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நாம கிறிஸ்துவுக்குள்ள நடக்கணும்ட்டு தான். சரிங்களா? அப்போ 66 புஸ்தகம் மட்டும்தான். அதுக்கு மேல இருக்கிறது தேவன் அனுமதிக்காத புஸ்தகம். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ துர்க்கிரியை நம்மளுக்கு பின்மாற்றத்தை வர வச்சிரும். லோத்து மாதிரி துர்க்கிரியை இருக்கக்கூடாதுன்ட்டு தேவன் நம்மளுக்கு எச்சரிக்கை தரார். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம இச்சையில இருந்திருப்போம், லோத்து மாதிரி நம்ம விடுதலை ஆக்கணும். பாருங்க இங்க அந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். நம்ம இப்போ லோத்து கிட்ட, அபிரகாம் கிட்ட அந்த தேவன் அனுப்பிச்ச தூதர்கள் வராங்க. ஏன்னா சோதோம் குமராவை அழிக்கணும்ட்டு வராங்க. அப்போ அவங்கள நல்லா கவனிக்கிறார். அப்போ நம்மளும் இதுல என்ன பாடம்னா, நம்ம வீட்டுக்கு கூட பல பேர் வருவாங்க சொந்தக்காரங்க. அப்ப நம்ம எப்படி பண்ணோம்? உண்மையா கவனிக்கணும். நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம், நம்ம அவங்கள நல்லா திருப்தி ஆகிற மாதிரி கவனிக்கணும். அபிரகாம் அதுக்கு முன்மாதிரி. அப்போ தான் பெரிய பையன் தன்னை விட்டு போயிட்டான், கசப்பா மனத்தாங்கல் பண்ணி சண்டை போட்டு தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டான். சிறையில இருந்து மீட்டுட்டு கூட வந்துட்டார் அபிரகாமு. அப்பவும் அங்கேயே இருக்கிறான். அப்போ அவன் மேல இருக்கிற அந்த பாசம், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற சகோதரனோ சகோதரியோ நம்மளை விட்டு போயிட்டா அவங்கள வெறுத்துட கூடாது. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோம், தாங்கணும், அவங்கள முடிஞ்ச அளவுக்கு தேவனண்டையில சேர்க்கணும். ஏன்னா ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தானே தேவனுடைய ஆசையே. சரியா? அப்ப நம்மளை விட்டுறக்கூடாது. அது நம்மளுக்கு இன்னைக்கு பாடமா சொல்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதே மாதிரி அதிகம் 19:1 பார்த்தோம்னா, அவர் நாட்டாமையாக்குறார் லோத்து. இப்ப நாம நாட்டாமக்காரா போயிடக்கூடாது எங்கேயுமே. அதாவது உலகத்தார்கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றார். வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. யாருன்னா ஒருத்தர் இயேசுதான் தெய்வம்னு சொல்றாங்களா, விட்டுருங்க. உண்மையா வேதனுடைய ஆழத்தை, அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் நம்ம அப்பாவையும் 17:3 யோவான் 17:3
அவரு தான் அப்பா. அவருக்கு சாவு இல்லை, அவர் யாரும் பார்த்ததில்லை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யறாரு. இதுதான் அவர் அட்ரஸ் நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு மீட்பர், ரட்சகர், மெசியான்ட்டு அவர் மூலமா தான் ரட்சிப்புன்னு சொல்லணும். இதெல்லாம் ஒத்துக்குன்னா அவங்க கிட்ட பேசலாம். வாக்குவாதம் பண்ணுங்கிட்ட தர்க்கம் நாம் பண்ணக்கூடாது, லோத்து மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிக்கை தர்றார். அப்போ பாருங்க, இந்த சம்பவத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம், ஏன்னா நம்ம டைம் ஆயிட்டே இருக்கு. அப்போ லோத்து அங்க இருக்கிறாரு. இங்க ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்குது. அப்ரகாம் வீட்டுல 3 பேர் தூதர்கள் வந்திருக்காங்க. 2 பேர்கிட்ட அவரு கெஞ்சிறாரு. அவங்க காலில் விழுந்து கேட்கிறாரு. வந்தது யார்? இயேசு கிறிஸ்துவும் தூதனும் தான். அவங்க காலில் விழுந்து அவரு கேட்கிறார். மிகாயேல் தூதனா அங்க வந்து மனுஷனா வந்திருக்கிறார். ஏன்னா அவரால் எப்படினாலும் மாற முடியும். ஏன்னா அவ்வளவு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. யார்? இயேசு கிறிஸ்து அங்க வந்தது. மிகாயேல் தேவனை போன்றவர். அதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கோம், கடந்த நாட்கள்ல நம்ம படிச்சிருப்போம். அங்க வந்து வராங்க. இவங்க தேவ தூதர்கள் அறிஞ்சு அவளை உட்கார வச்சு ஆட அடிச்சு அவன் இது பண்ணிட்டு, தேவனே இத்தனை நீதிமான் தான் இத்தனை பேரை விட்டுருவீங்கல்ல, ஒரு நீதிமானுக்காக நீங்க லோத்துக்காக அவர் ப்ரே பண்றார். அப்போ அவன் என்ன பண்றான்? ஒரு நீதிமான் தான், நான் அவனுக்காக அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்றாங்க. அதனால என்ன பண்றாங்க? அப்படி கெஞ்சி கேட்டதுனால அந்த தேவனுடைய தூதர்கள் என்ன பண்றாங்க? லோத்து வீட்டுக்கு போறாங்க. அவர் சோதோ குமார வாசல்ல உட்காந்துக்கிறார். அப்போ லோத்தும் பாருங்க உபசரிக்கிறார். உள்ள போயிட்டு லோத்தோட கொஞ்சம் நல்ல குணம் இருக்கு இல்லையா? அந்த தூதர்கள் அங்க போயிட்டு அழிக்க போறோம், நீ என்ன பண்ணு, உன்னையும் உன் குடும்பத்தையும் கூட்டினு மலை தேசத்துக்கு ஓடி வா அப்படின்றாங்க. அவர் ஓடி வர்றதுக்கு மனசு இல்லாம இருக்கிறாங்க. கடைசியில அந்த தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? லோத்தையும் லோத்தோட பிள்ளைங்களையும் எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு மலை மேல விடுறாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு இழுத்துன்னு போய் விடுறாங்க. இழுத்துன்னு போயிட்டு வரும்போது சில கண்டிஷன் கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணும்? திரும்பி பார்க்க கூடாது, ஓடி போனோம், போயிட்டாங்க நின்னுடணும் அப்படின்னு பேர்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்றார். சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அந்த தேசத்தையே, அதுல இருக்கிற நன்மைகளே, அதுல இருக்கிற பொருள், இச்சைக்குரிய காரியத்தை எப்படி விடுறதுன்னு மனசு தாங்களா நிக்கும் போது லோத்தோட பிள்ளைங்களும் அந்த அழிக்க வந்த தேவ தூதர்கள், சோதம் குமார் அழிக்க வந்த தேவ தூதர்கள் அவங்க இழுத்துன்னு போய் விடுறாங்க. அதுல என்ன பண்றாங்க? லோத்தினுடைய மனைவி அந்த தேவனுடைய வார்த்தைக்கு, அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம திரும்பி பாக்குறாங்க. உப்பு தூண் வருது, உப்பு தூணாயிடுறாங்க. உப்பு தூண்னா என்ன? தேவன் வானத்துல இருந்து ஒரு எரிக்கல்ல எடுத்து போடுறாரு. அக்கினி கந்தகம் வந்து அந்த தேசத்தை அழிச்சிடுது. அதை பத்தி இது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது எர்மோன் கலிலேயா பக்கத்துல இருக்கிற எர்மோன் மலையில அந்த யோர்தான் நதி உருவாகுது. அது பாத்தீங்கன்னா மற்ற நதியெல்லாம் வேற மாதிரிக்கும். அது ஒரு கடலா மாதிரி, யோர்தான் கடல் மாதிரி அது இருக்கு. ஆனா அது ஏரி தான், பெரிய ஏரி. ஆனா அந்த தண்ணி உப்பே இல்லை, அது பரிசுத்தமா தான் இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்போ அது வந்து எங்க? எர்மோன் மலை. அது ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அது ஒரு ஆச்சரியமான நீரூற்றுன்னு. அது எர்மோன் மலை அப்படின்றதுக்கு அதோட ஆழமான கருத்தெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து அந்த மலை மேல அது அவ்வளோ பரிசுத்தமான நீரூற்றா இருக்கும். அவ்வளோ அடி உயரம், பூமிக்கு மேல அது அவ்வளோ உயரமா இருக்கு. அதுல இருந்து நீரூற்று பல இடத்துல கடந்து வந்து யோர்தான் நதி வருது. அதுல யார் யாரெல்லாம் பைபிளுடைய வசனங்கள்லாம் பாருங்க, மேக்சிமம் யோர்தான் மையப்படுத்தி தான் இருக்கும். அதுக்கு கீழே தான் இந்த சமவெளி இருக்கிறது, சோதம் குமரா இருக்கிறது. அந்த நதியோட எண்டு கிட்ட அதுக்கு அடியில தான் சவக்கடல் இருக்கும். அப்ப அது சவக்கடல்லாம் இல்லை, நல்லாதான் இருந்திருக்கு. அத தேவன் அந்த சோதம் குமராவை அழிக்கும் போது அந்த அக்கினி கந்தகம் போய் தான் அந்த நல்ல கடல் சவக்கடலா மாறிச்சு. அந்த அந்த அண்ட சராசரி இந்த கல்லு விழுந்ததுனால தான், தேவனுடைய வார்த்தையால விழுந்ததுனால தான் சோதோ குமார் அழிக்கப்பட்டது. அப்போ அந்த அந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இஸ்ரேல் மேப்ல கலிலேயா எர்மோன்ல இருந்து அந்த வந்த நதி அங்க உடஞ்சி போய் சின்னதாகி அந்த சவக்கடல் முதல் நல்ல கடலா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சவக்கடலா அது மாறி இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்மளுக்கு எச்சரிப்பு. லோத்து மாதிரி நாம இருந்துடக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்றது. கண்களின் இச்சை இருக்கக்கூடாது. லோத்து மாதிரி தெரிந்தெடுக்கிற தன்மை தேவனுக்கு பிரியமா இருக்கா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு, பேச்சு முதற்கொண்டு, அவங்க கிரியை முதற்கொண்டு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைங்க புறஜாதியில போய் பொண்ணு எடுத்துடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை சொல்றார். அதே மாதிரி தேவனுடைய நாம பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் யாருமே நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்காகலாம் அங்க இங்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிக்கை தரார். சரிங்களா? அப்போ நாம கத்துக்கிட்ட கொஞ்சத்துல நாம உண்மையா இருக்கணும். பாருங்க, எபேசு காலத்துல இந்த சபை உருவாச்சு.
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் 7 சபைகள் உண்டாச்சு. எபேசு காலம், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, சர்தை, லவத்கேயா, பிலதெல்பியா அப்படின்ட்டு இப்ப இத்தனை சபை, இப்ப 7ஆம் சபையில இருக்கும். அப்ப இந்த 6 சபையிலையும் பரிசுத்தவான்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சத்திய ஓமைகளுடைய ஆழங்கள்லாம் தெரிஞ்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதுல அவங்க உண்மையா இருந்தா போதும். அவங்க இன்னைக்கு 1,44,000 ஒரு நம்பரா இருக்காங்க. இப்ப நாமளும் உண்மையா இருந்தா நாமளும் மெம்பர் ஆக்கிறதுக்காக தான் தேவன் நம்மளுக்கு இப்பேற்பட்ட வாய்ப்பை இந்த நாளை தரோம். அப்போ கொஞ்சம் கத்துக்கினா, கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சா அதுல உண்மையா இருந்தா போதும்னு தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3:14 சொல்றாரு. நீ கத்துக்கிட்டதுல உண்மையாயிரு அப்படின்ட்டு அன்னைக்கு தீமோத்தேயுக்கு சொன்னார். தீமோத்தேயு மூலமா இன்னைக்கு நம்மள சொல்றார். சரிங்களா? கொஞ்சம் உண்மையா இருங்க. கடைசி காலம். இப்போ உண்மையா இருந்தா போதும் சகோதரியே. இப்போ உண்மையா இருங்க. இப்ப திரும்பி வாங்க. இப்ப கிறிஸ்தண்டையில வந்தா போதும். ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். ஆசீர்வாதத்தினால நம்ம பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். திரள் கூட்டத்திற்கு அடையாளமா லோத்து வந்துட்டார். நாம சபைக்கு அடையாளமா ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் பிள்ளையா இருக்கிறோம். அப்போ நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நாம யோசுவாவை போல கானான சுதந்திரிக்கிறாள். அவங்க நார்மல் கானான பார்த்தாரு, நாம பரம கானான பார்க்க போறோம். இன்னைக்கு மீறுதல் பெருகும்படிதான் யூதர்களுக்கு இன்னைக்கு வரலாம் அவருடைய மனதை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறார். புறஜாதியா இருக்கிற நம்மளுக்கு கொர்நேலி மூலமா அவர் தான் ஃபர்ஸ்ட் புறஜாதி கிறிஸ்துவால அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால அழைக்கப்பட்டு கிறிஸ்துவால் அபிஷேகம் செய்யப்பட்டு கொர்நேலியோ புறஜாதிக்கு முதல் ஆளா இருக்கார். நாம கடைசி ஆளா நாம இருக்கிறோம் இந்த குரூப் இருக்கிற ஒவ்வொருத்தரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் தேவனண்டையில கிறிஸ்து மூலமா நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனா நாம இருக்கணும். அப்படி இருந்துட்டா நம்மளுக்கு தேவ சமாதானம் வந்துடும். தேவ சமாதானம் வந்தா இந்த புயல் நமக்கு இப்ப இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்படுறல்ல, இவ்வளவு நாள் நம்ம ஏக்கமா உன்னை தேடுறல்ல, தேவ சமாதானமா இல்லாம இருக்கிறல்ல, இது எல்லாம் மாறணுமா? கிறிஸ்தண்டையில வந்தா போதும். அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தந்து நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் அப்படியே ஒரு கூலாக்கிடுவார் பிரதர். நீ அவர் ருசித்து பாருங்க, கர்த்தரை ருசித்து பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க தாவீது ருசித்துட்டார். அதுக்காக தான் என்னுடைய இருதயத்திற்கு ஏத்தவன்ற பேர் வாங்கினார். என் வீட்டுல எங்கேயும் உண்மையுள்ளவன்ற பேரை மோசே வாங்கினார். சரிங்களா? என்னுடைய உத்தமனும் சர்மார்கன் அப்படின்ட்டு சாட்சி சொன்னார்ல யோபுவை பத்தி. நம்மளை பத்தி அப்படி சாட்சி சொல்லணும். அப்ப உபத்திரவம் வரும் நம்மளுக்கு, அதனால பொறுமை வரும் பிரதர். அப்ப நம்மள பூரண நம்பிக்கை வந்துச்சுன்னா நாம பரலோக ராஜா, நாம தான் பரலோக ராஜா தீ அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்முடைய சிந்தனையில தேவன் பேசுவார். அப்ப நம்முடைய பேச்சு எளிமையா இருக்கணும். சரிங்களா? தேவ அன்பு நம்மளுக்கெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்ச நாள் துன்பப்பட்டுதான் ஆகணும். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கொஞ்ச நாள் கிறிஸ்துவோட பாத அங்கம் நாம ஒவ்வொருத்தரும் சகோதரி. அதனால நம்ம சண்டை போடாம பிரச்சனையா இருக்கும். இப்ப நாம உண்மையா நடக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு கெட்ட காரியத்தை விட்டுருப்போம். சரிங்களா? இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள தேவனண்டையில தேவ சமூகத்துல வந்து கொண்டிருக்கிறோம்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சோதனை வந்திருக்கும். ஒரு இச்சைக்குரிய காரியமா இருந்தா இப்போ வாலண்டரியா அந்த இச்சைக்குரிய காரியத்தை செய்யற மாதிரி சாத்தான் அனுமதிப்பான். நாம உசாராயிடணும். ஒரு பிரதர் நம்ம இமான் பிரதர் கிட்ட கேட்டாங்களாம், பிரதர் நான் தண்ணி அடிக்கலான் இருக்கேன் கொஞ்சம் மட்டும் அப்படின்னா, நீ என்ன அப்படின்னா, அதுக்கு அந்த இமான் பிரதர் சொன்னாராம், அப்ப தண்ணி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாராம் அந்த குடிகார பிரதர் கிட்ட. அவரு சொன்னாராம், இல்ல பிரதர் ஒரு 4-5 ஜவுரு நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்தையே மறந்து அப்படியே எங்க இருக்கிறன்னே தெரியாம உளுந்து கிடப்பேன், எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த 4 ஹவர் சந்தோஷமா இருப்பேன். அதனால நான் சம்பாரிச்சுட்டு மாசம் 2 நாள் என்ன பண்ணுவேன், ஃபுல் போதையில இருப்பேன். அப்ப எனக்கு உலகம் எல்லா கவலையும் மறந்துட்டு நிம்மதியா இருப்பேன். என் பொண்டாட்டியால வந்த துன்பம், என் குடும்பத்தாரால வந்த துன்பம், எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருப்பேன். அதனால இந்த கெட்ட வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னாராம். அப்ப நீங்க கொஞ்சம் இப்படி இருக்கலாம் இல்ல நீங்களும் அப்படின்றதுக்கு அந்த இமான் பிரதர் சொன்னாராம், பிரதர் அந்த 4 ஹவரோ 2 நாளோ மாசம் 2 நாளோ இல்ல, நிரந்தரமா எனக்கு தேவ சமாதானம் வரும் அப்படின்னா சொல்லு, நான் இருக்கிறேன் அப்படின்னாராம். அதுக்கு அந்த குடிகார பிரதர், அப்படியெல்லாம் இருக்காது பிரதர், அப்படியெல்லாம் இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல இருந்தாராம். அப்போ அப்பேற்பட்ட தீமையான காரியம் எனக்கு வேணான்னாராம் அந்த இமான் பிரதர். அதே மாதிரிதான் எல்லா காரியத்தையும் நம்ம வச்சுக்கணும். இச்சைக்குரிய காரியம் கூட சிலது வரும், அது 10 நிமிஷம் இல்ல ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு வரும்.
அஹ் இது 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 ஒரு செல்போன் ரோட்ல கிடைக்குது, எடுத்தா கொஞ்ச நாள், அது எடுத்ததுக்கு அப்புறம் இங்க ரோட்ல கிடைக்குது ஒரு செல்போன், அது எடுத்ததுக்கு அப்புறம் அது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். இது திருட்டு செல்லுன்னு ஒரு ஒரு நாளும் பெல் அடிக்கும் போது சொல்லும். அப்போ இது எல்லாம், இந்த உலக பொருள் எல்லாம், அஹ் தேவனுக்கு புறம்பான செயல்கள் எல்லாம் எப்படி ஆகும்? நாம கூட தேவையில்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டு நம்ம குடும்பத்தாருக்கு மத்தியில் நாம துரோகம் மட்டும் வந்திருப்போம். இப்பெல்லாம் எப்படி இருக்கு? நான் இப்படி பண்ணிட்டேனேன்ட்டு பிசாசு தான் குத்தி காமிப்பான். ஆனா தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய எல்லா பாவத்தையும் நம்ம கிறிஸ்தவனில் வந்து மன்னிப்பு அதிகாரில கேட்டா மன்னிச்சிருவார். பிசாசு சொல்லுவான், மன்னிக்க மாட்டாரு, நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இயேசு கிறிஸ்துவும் தேவனை சொல்றாங்க, என் இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு. அப்பேற்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு இருக்கு பிரதர். லோத்து மாதிரி நாம நீதிமானா இருந்து பின்மாற்றம் அடையக்கூடாது, லோத்து ஓப்பாரா இருக்கக்கூடாது. அபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவர் பிரச்சனை மத்தியில, சோதனை மத்தியில ஈசாக்கை பலி கொடுக்க துணிஞ்சார்ல, அது மாதிரி நம்மளுக்கு விசுவாசம் இருக்குன்னு தான் கடைசி காலத்துல இருக்கிற பாதாங்கமா இருக்கிற நம்மளுக்கு அவர் எச்சரிக்கை தரார். அப்போ நம்மளுடைய பேச்சு நிதானமா இருக்கணும், மென்மையா இருக்கணும், மற்றவங்கள பாசிட்டிவா பேசி அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கணும் பிரதர். தேவ சமாதானம் வேணும், நம்ம எளிமையா இருக்கணும் எல்லாரும் முன்னாடியும். அப்போ தேவன் மகிமைப்படுவார், நம் மூலம் மகிமைப்படுவார், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்மள நடத்துவார். இதுதான் தேவ அன்பு. வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம் என்று 1 Corinthians 4:12 சொல்லுவார். யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவரு மகிமையில கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம் 3வது உலகம் வரை என்னென்ன நடக்குதுன்றது அவருடைய ஆவிக்குரிய மனுஷனை, அவருடைய உள்ளான மனுஷனை கூட்டின்னு போயிட்டு இந்த இயேசு கிறிஸ்து காமிச்சதுனால அவரு கிறிஸ்துவுக்காக அநேக தரம் கண்ணீர்லயும் வேதனையிலையும் அடிபட்டு குப்பில விழுந்து அவர் கஷ்டப்பட்டு தான் ஊழியமே பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் மாதிரி இல்லை, அப்படி பண்ணியிருக்காரு. அவர் வேலை செஞ்சு 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் ஊழியம் பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் ஆள் யாருன்னா அப்போலோ. அது மாதிரி நாமளும் 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் தேவருடைய வார்த்தையை ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கணும். இல்ல தொடர்ந்து டெய்லியும் தேவன் அந்த வாய்ப்பை தர்றாரா? கண்டிப்பா பண்ணும். ஏன்னா நம்முடைய உலகத்துல பேரு சம்பாதிக்கிற பதவியோ, எம்டின்ற பதவியோ, இல்ல பெரிய 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 டாக்டர், வக்கீல், மருத்துவன்ற பதவியை நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போவாது. இது கூட்டு போவோம். அபிரகாம் வகுப்பாரா இருந்தா கன்னி மரியாளுடைய தாழ்மையை நம்ம பிடிச்சுக்கணும், அவங்களுடைய அர்ப்பணிப்பை பிடிச்சுக்கணும். அவங்க பாருங்க, சிலுவையில தொங்கும் போது கூட கிறிஸ்துவ யூதர்கள் குத்தி அடிச்சு நொறுக்கும் போது கூட சபிக்கல. இது தேவன் அனுமதிச்சார். கன்னிமரியாளோட அர்ப்பணிப்பு மாதிரி இந்த உலகத்துல ஒரு பொண்ணு கிடையாது. பழைய ஏற்பாட்டுல ரெபெக்காள் பாருங்க, எலியேசருக்காக அவங்க ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி கொடுத்து தாழ்மையை காமிச்சாங்க, ஈசாக்குக்கு மனைவி ஆயிட்டாங்க. இப்ப நாமளும் தாழ்மை ஆயினா கிறிஸ்துக்கு மனைவியா, கிறிஸ்துவோடைய மகளா, கிறிஸ்துவோட தோழியா நாம இருப்போம். அங்க கல்யாணம் பண்ணிக்க போறதுல அதிகார பவரை தர போறார். தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவ பூரண நம்பிக்கை நம்மளுக்கு வரணும்னா தொடர்ந்து நம்ம ஓடணும். அபிரகாம் வகுப்பாரா, கன்னி மரியாள் வகுப்பாரா, கிறிஸ்துவோட சகோதர சகோதரியா நாம வாழ பிராக்டிஸ் பண்ணுவோம். நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்க கிறிஸ்து ரெடியா இருக்கார். சகோதரா, கிறிஸ்து ரெடியா இருக்கார். ஓடி வாங்க. நாங்களாம் வந்துட்டு இருக்கோம், நாங்க பரிசுத்தமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினால. நீங்களும் வாங்க, சேர்ந்து ஓடுவோம். அந்த ஆளுகையில நாம நின்று ஆசீர்வாதமா இந்த உலகத்தை ஆளுவோம். சரிங்களா? கிறிஸ்துவின் ராஜ்யம் நெருங்கிட்டு இருக்கு. அது ராஜாத்தி நாமோ அவ்வேற்பட்ட மகிமை நிறைந்த முழுசும் சந்தோஷம், முழுசும் மகிமை. நம்முடைய இந்த அற்பமான உடம்பு கிறிஸ்துவ போல அழியாம தரிச்சுக்க போகுது, நித்திய ஜீவனை தரிச்சுக்க போகுது. நம்ம பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் பிரதர். நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? தேவ அன்பு நம்மள ஏவுது. கிறிஸ்து நம்ம அப்படியே சும்மா அப்படியே பிடிச்சிருக்கிறாரு. அபுக்குனாவே அதான் அர்த்தம், பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமோஸ்னா அவருடைய பாரத்தை சுமப்பவன். அப்ப கிறிஸ்து மாதிரியே நம்ம பாரத்தை சிலுவையை சுமந்து ஓடணும். பொறுமையோடு கேட்ட நம்மை தேவன் தாம் பரலோகத்திலே சேர்க்கும் வரை நம்மை நடத்துவாராக. ஆமேன்.